ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபர்லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து ஆசாரிப்பள்ளத்துலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நமக்கு இந்த தோப்பூர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய புதிய வீடு இருக்குதுங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 2.5 சென்ட் இருக்குங்க. 2.5 சென்ட்டில் தான் இந்த வீடை நமக்கு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே கிழக்கு பார்த்து கட்டியிருப்பாங்க. அதே போல் இந்த வீட்டோட வாசல் பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட ஹால் ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா வால் சீலிங்கெல்லாம் வச்சு நல்ல ஒரு மாடலாக ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க. அதே போல் நமக்கு இந்த ஹால்லே டிவி ஸ்டாண்டு, அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டு எல்லாமே இந்த ஹாலில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் இதை கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஜன்னல் வசதிகள் இருக்குது. அதே போல் அட்டாச் பாத்ரூம் வசதியும் நமக்கு இருக்குதுங்க. பார்க்குறீங்க, அட்டாச் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு டைல்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு மாடலாக தான் இந்த பாத்ரூமை அமைச்சிருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட டைனிங் ஹாலை தான் பார்க்குறீங்க. டைனிங் ஹாலும் பார்த்திங்கன்னா மேலே நமக்கு வால் சீலிங்கெல்லாம் பண்ணி அதே போல் நல்ல ஒரு மாடலாக அந்த டைனிங் ஹாலை கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு டைனிங் ஹால் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனாக அமைஞ்சிருக்குது பார்க்குறீங்க. கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு டைல்ஸு, ஜன்னல் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு நீட்டாக மாடலாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மாடல் கிச்சனாட்டு தான் இதை கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு கபோர்ட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு மாடலாக கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு டோட்டலாக பண்ணியிருக்காங்க. அதே போல் கிச்சனுடைய அருகாமையிலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோர் ரூமாக அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டோட பேக் சைடில் தான் பார்க்குறோம். பேக்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடவசதி இருக்குதுங்க. அதாவது இந்த வீடை 2.5 சென்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை நமக்கு கட்டியிருக்காங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு டைனிங் ஹால், ஒரு கிச்சன், ஒரு ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க. ஒரு ஹால் ரூம் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க. பெட்ரூம் நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான், நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீடை ரொம்ப ரசித்து ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. நிறைய பேர் லோ ப்ரைஸில் வீடு கட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் இந்த வீடு ரொம்ப ஒரு சூப்பரான வீடுங்க. அதே போல் நமக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது 3வது பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜன்னல் வசதிகள், அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம், அதாவது 3 பெட்ரூமுக்கும் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குதுங்க. அதே போல் பாத்ரூம் டைல்ஸு எல்லாமே கோப்பைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விலை உயர்ந்ததை கொடுத்து தான் நல்ல ஒரு மாடலாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குங்க. இது ஒரு அப்ரூவல் வீடு தான். இதை வாங்கி நமக்கு லோன் போட்டு வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு இது கவர்மெண்ட் பேங்க்லேயே நமக்கு லோன் போட்டு வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் லோ ப்ரைஸில் வீடு கட்டிட்டு இருந்தீங்க. அதாவது இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 59 லட்சம் தான் கேட்குறாங்க. அதாவது இது ரொம்ப குறைக்க மாட்டாங்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ரொம்ப அருமையான வீடுங்க. இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.